வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூட் ஆஃப் த டே அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட படம். அதாவது ஒரு உமனைசருக்கும் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு காதல் அப்படின்ற மாதிரியான தீமில் தான் இந்த கதையை நகருது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பாஸ்கெட் பால் ஸ்கவுட்டாக இருக்காரு. தன்னோட கீ பிளேயரை தேடி வந்து அவர் ஒரு ட்ரெயினில் வந்து பூசானுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான உமனைசர் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பெண்களோட ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இன்ஃபேக்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல பல வருஷங்களா இருக்காங்க. அண்ட் அவங்க தன்னோட கம்பெனியோட ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்து அதே ட்ரெயின்ல போறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரெயின்ல சந்திச்சுக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விதமான கான்வர்சேஷன்ஸ் ஏற்படுது. அண்ட் ஹீரோவோ தன்னோட டிசைரை சொல்லிடுறாரு. அதாவது தனக்கு வேண்டியது ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்களா? இவங்களுக்குள்ள அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துச்சா? அண்ட் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது? அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்றது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறிச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப சிம்பிளாக ஒரு லவ் ஸ்டோரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை மட்டும்தான் இதில் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அந்த ஜேர்னியில் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அது எப்படி வந்து காதலாக மாறுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் அந்த ஹீரோயினோட டைலமோ அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாக காட்டப்பட்டிருக்கும். அதாவது ப்ரெசன்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட வருத்தம் என்ன, அண்ட் இந்த புது ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டை தருது அப்படின்றது எல்லாத்தையுமே நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஹீரோவோட கொலிகா வர வச்சு சில ஹியூமர் அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த எண்டு முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு நல்ல ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த லவ் ட்ராக் அப்படின்றத தாண்டி இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயிலிங் அப்படின்றதெல்லாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஹீரோயினோட அந்த பிரசன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை டீடைல்டாக காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவோட பாஸ்ட்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்றதையும் காட்டியிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இதில் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ரிலேட்டடான ஒரு போர்ஷன் வரும். அதுவுமே இந்த கதைக்கு பெரிய லெவலில் இம்பாக்டை தரல அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.